ஜாமீன் உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் நீதிமன்றம் வருகை தந்திருக்கிறார். அப்பொழுது ஜாமீன் உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட விரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 471 நாட்களுக்கு பிறகு இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதில் சில குழப்பங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உத்தரவில் சில குளறுபடிகள் இருப்பதால் இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னணி அமர்வு நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருந்தார். இதனையடுத்து விசாரணை அதிகாரி, அதாவது அமலாக்கத்துறை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் தருவதற்காக அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை நீதிபதி வரவழைத்திருந்தார். தற்பொழுது அதன்படி வந்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர், சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜரானார். அவரிடம் நீதிபதி கேள்விகளை எழுப்பினார். இது அதாவது அந்த பிணை வழங்கிய உத்தரவை படித்தீர்களா, பிணை வழங்குவதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்காக அவரது உறவினர்கள் இருவர் அந்த 25 லட்சம் ரூபாய்க்கான பாண்டை நீதிமன்றத்தில் செலுத்த, அதாவது 25 லட்சம் ரூபாய்க்கான பாண்டை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி செந்தில் பாலாஜியினுடைய 2 உறவினர்களான தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் அவர்கள் இருவரும் உறவினர்கள். அவர்கள் சார்பில் அந்த பாண்டானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த பாண்டை தாக்கல் செய்தவர்களிடம் அவர்களது பெயர், முகவரி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் இந்த மாதிரி பாண்டு வழங்குகிறீர்களே, இதை உங்களுக்கு தெரிந்துதான் முழு சம்மதத்துடன் தான் வழங்குகிறீர்களா போன்ற விவரங்களை எல்லாம் நீதிபதி தற்பொழுது கேட்டு ஆய்வு செய்து வருகிறார். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கான சிக்கல் தற்பொழுது தீர்ந்து விட்டது. இதனைத் தொடர்ந்து, அதாவது அமலாக்கத்துறை ஆட்சேபனை இல்லை தெரிவித்ததுடன் தற்பொழுது அந்த 2 பேரிடம் அவர்களிடம் சில கேள்விகளை நீதிபதி பெற்றுவிட்டார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கான அந்த உத்தரவானது முறைப்படி அனுப்பப்படும். அதாவது இங்கிருந்து, அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரடியாக மின்னஞ்சல் வாயிலாக புழல் சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவு நகல் அனுப்பப்பட்டு விடும். இது போன்று இந்த குற்றம் கொண்ட இந்த வழக்கு கொண்ட நபருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. அவரை விடுவிக்கலாம் என்ற உத்தரவானது இங்கிருந்து புழல் சிறை நிர்வாகத்திற்கு நேரடியாக மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும். அதனை பெற்றுக்கொண்டு அவர்கள் செந்தில் பாலாஜியை வெளியில் அனுப்புவதற்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்வார்கள். அதாவது தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு விட்டது. தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த உத்தரவு நகல் அங்கு அனுப்பப்படும். அதே போன்று இங்கு சான்றளிக்கப்பட்ட இந்த ஒரு ஆவணங்களையும் கொண்டு செல்லும் பட்சத்தில் புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படுவார். தற்பொழுது அந்த உத்தரவாதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. உத்தரவாதம் எல்லாம் நீதிபதி ஆய்வு செய்த பின்னர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிதான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அதில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை அவர் இங்குதான் நிறைவேற்ற வேண்டும். அந்த நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீதிபதி அதில் முழு திருப்தி அடைந்தால் மட்டுமே அவரை வெளியில் விடுவதற்கு உத்தரவு பிறப்பிப்பார். அந்த வகையில் தற்பொழுது சில குழப்பங்கள் இருந்ததன் காரணமாக இந்த உத்தரவானது தள்ளி போனது. அமலாக்கத்துறை தரப்பிலும் ஆட்சேபனை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த உத்தரவாதம் வழங்கிய இருவரிடமும் நீதிபதி கேள்விகளை கேட்டார். அந்த கேள்வி என்பது வழக்கமாக கேட்கப்படக்கூடிய கேள்விதான். அவர்களினுடைய அடையாள அட்டைகள் அனைத்தையுமே பரிசோதித்து, நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன, பிணை, அதாவது இது போன்று பாண்டு வழங்குகிறீர்களே அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை என்ன, அவரை எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், இது உங்கள் முழு மனதோடு தான் செய்கிறீர்களா, இதனால் விளைவு ஏதேனும் ஏற்பட்டால் அதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று வழக்கமாக மேற்கொள்ளப்படும் அந்த நடைமுறை தான் தற்பொழுது இந்த விவகாரத்திலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் செந்தில் பாலாஜிக்கு முறைப்படி, அதாவது உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன், அந்த உத்தரவாதம் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் முறைப்படி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு உத்தரவானது பிறப்பிக்கப்படும். அந்த உத்தரவு நகல் நீதிமன்றத்தில் இருந்து முறைப்படி மின்னஞ்சல் மூலியமாக ஒரு தகவல் அனுப்பப்படும்.
அதே போல இந்த உத்தரவு சான்றளிக்கப்பட்ட, அதாவது நீதிமன்றத்தினுடைய சீல் மற்றும் நீதிபதியினுடைய கையெழுத்திட்டு சான்றளிக்கப்பட்ட ஆவணமாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கப்படும். அதனை அவர்கள் புழல் சிறை நிர்வாகத்திற்கு வழங்கி அங்கு அந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பின்னர் செந்தில் பாலாஜி இன்றைய தினமே சிறையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது பிரகாசமாக ஏற்பட்டிருக்கிறது.